ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு நல்ல கனிஞ்ச நேந்திரம் பழமாக எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம நேந்திரம் பழத்தை வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமாக நமக்கிட்ட பழம் இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லாவே இருக்கும். இப்போ குட்டி குட்டியாக நான் நல்லா கட் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யிலே நல்லா நமக்கு வாழைப்பழம்லாம் நல்லா வெந்துடும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்ததும் நமக்கு நல்லா சாஃப்டாயிரும். சாஃப்டானதும் கரண்டியை வச்சே நம்ம வந்து அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக மசிஞ்சாச்சு. இது கூட நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இன்றைக்கி நான் சேர்த்துருக்குறேன். நமக்கு நேந்திரம் பழமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பழத்தோட ஸ்வீட் பொறுத்து தான். இது சுகர் சேர்த்த உடனே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் இன்னும் தேவை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக வெந்து நல்லா திக்காக நமக்கு வரும். இது கூட ஒரு ஏலக்காவை வந்து தட்டி உள்ளே சேர்த்துருக்கேன். வாசனை சூப்பராக இருக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு நமக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு பதம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.